அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியார்களே, ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவளாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். மனித வாழ்க்கையோட அடிப்படை தேவைகள்னு கேட்டால் நம்ம எதை சொல்லுவோம்? உணவு, உடை, இருப்பிடம், இதை தானே சொல்லுவோம். ஆனால் இப்போது இந்த காலத்தில் குறிப்பாக பார்த்தோம்னா உணவு, உடையை விட தனக்குன்னு ஒரு சொந்தமாக வீடு இருக்கணுங்கிறதுல தான் மனுஷனுக்கு அவ்வளோ ஒரு ஆசை. சில பேரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாயை கட்டி வயிற்ற கட்டி எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த வீட்டை நான் கட்டி முடித்தேன், இந்த வீடுங்கிறது என்னோட கனவுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வீடு மேலே இருக்கக்கூடிய மோகம் அதிகரிச்சிருக்கு. ஆனால் யோசிச்சு பாருங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு வீடு, இந்த உலகம் நிலையில்லாத ஒரு உலகம், அது நமக்கு முக்கியமா? இல்லை அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தில் நமக்காக வீடுகளையும் மாளிகையும் கூடாரத்தையும் ஏற்படுத்தி தரேன்னு சொல்கிறானே, இல்லை அது நமக்கு சிறந்ததாங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த உலகத்தில் ஒரு வீடு கட்டுறதுக்கு மனுஷன் எவ்வளோ கனவு காண்றான். அது ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் இது என்னோட வீடு அப்படின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷப்படுறான். இந்த ஒரு உலக வீட்டுக்கே இவ்வளோ ஆசை வச்சுருக்கான் அப்படின்னா நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் சுவனத்தில் மாளிகைகளை ஏற்படுத்தி தரேன்னு சொல்கிறான். அப்போ அந்த மாளிகை எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம கற்பனை செஞ்சு பார்க்கணும். இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதா அபு மூசா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. சொர்க்கத்துக்கு நடுவில் ஒரு துளையுள்ள முத்தாலான ஒரு கூடாரம் இருக்குமா. அதோட அகலம் மட்டுமே 60 மைல்கள் இருக்கும். இறை நம்பிக்கையாளர் ஒவ்வொருவருக்கும் ஒரு துணைவியர் அந்த ஒரு மூலையிலையும் இருப்பாங்களாம். அவங்கள மற்றவர்களால் பார்க்க முடியாதுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. யோசிச்சு பார்க்கணும், இந்த உலகத்தில் ஒரு பெரிய வீடு, நிறைய அறை, எவ்வளவோ வசதி, இப்படிலாம் நம்ம ஒரு வீட்டை கட்டி அங்கே சந்தோஷமாக வாழணும்னு கனவு காண்றோம். ஆனால் சொர்க்கத்தில் 60 மைல் அகலமுள்ள ஒரு கூடாரத்தை நம்பிக்கையாளர்களுக்கு நான் தயார் செஞ்சு வச்சுருக்கேன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ உலகத்தில் வாழ்கிற எல்லா முஸ்லீமும் எதுக்கு ஆசைப்படணும்? இந்த உலகத்தில் எனக்கு வீடே இல்லைனாலும் பரவாயில்ல, சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய அந்த சிறப்பான வீடு எனக்கு கிடைச்சா போதும்னு நினைக்கிறவனாக தானே நம்ம இருக்கணும். இன்னும் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு சாதாரண வீட்டில் இருக்கிறவங்க பெரிய பங்களாவை பார்த்து ஏக்கப்படுவாங்க. எவ்வளோ பெரிய வீடு, என்னென்ன வசதியெல்லாம் இருக்குது, இப்படி ஒரு வீடில் நம்ம இருக்கணும், இப்படி ஒரு வீடு நமக்கு இல்லையேன்னு சொல்லி ஏக்கப்படுறாங்க. இங்கே அப்படிப்பட்ட வசதி இருக்கக்கூடிய வீடு நமக்கு இல்லைனாலும் அல்லாஹ் சொன்ன காரியங்களை, அல்லாஹ்க்கு விருப்பமான செயல்களை செஞ்சோம்னா மர்மையோட வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கையில் நமக்குன்னு சிறந்த இல்லங்களை அல்லாஹ் தயார் செஞ்சு நமக்கு தரதா உறுதியாக சொல்லியிருக்கான். சொர்க்கத்தில் வழங்கப்பட போகிற மாளிகைகளும் ஒரே மாதிரி இருக்க போகிறதில்ல. அல்லாஹ் பல சிறப்பான அந்தஸ்துடைய அடியார்கள் அதில் இருக்காங்க. அதில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது யாருன்னா இறையச்சம் உடையவர்கள். அல்லாஹ் தன்னோட குர்ஆன் வசனத்தில் சொல்கிறான், தமது இறைவனை அஞ்சியோருக்கு மாளிகைகளுக்கு மேல் எழுப்பப்பட்ட மாளிகைகள் உள்ளன, அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதின்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இப்போ கவனமாக நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த மாளிகை எல்லோருக்காகவும்னு அல்லாஹ் சொல்லலை, இறையச்சம் உடையவர்களுக்கு தான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ்வை பயந்து அவனோட கட்டளைக்கு ஏற்ப யார் வாழ்ந்து மரணிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த உயர்ந்த மாளிகைகளை அல்லாஹ் நான் உங்களுக்கு உறுதியாக இதை நான் உங்களுக்கு ஏற்பாடு செய்து வச்சுருக்கேன்னு சொல்லி காமிக்கிறான். இந்த உலகத்தில் ஒரு வீட்டை கட்டுறதுக்கு நம்ம எவ்வளோ பிளான் பண்ணுறோம். ஆனால் யோசிச்சு பார்க்கணும், நமக்கு அல்லாஹ் இறையச்சத்தோடு வாழ்ந்து மரணித்தா போதும், நமக்காக மாளிகைக்கு மேலே மாளிகையை ஏற்பாடு செஞ்சு தரேன்னு சொல்கிறான். அப்போது அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதியை அல்லாஹ் மீற போகிறது கிடையாது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை முறையை நம்ம அல்லாஹ் சொன்ன மாதிரி மாற்றிக்கிட்டா போதாதா? நமக்கு அப்பேற்பட்ட ஒரு அருட்கொடையை அல்லாஹ் தயார் செஞ்சு வச்சிருக்கிறதா சொல்கிறான். எப்படி இறையச்சம் உடையவர்களுக்கு சுவன மாளிகைன்னு பார்த்தோமோ அதே மாதிரி இன்னும் ஒரு சுவன மாளிகை இருக்குது. அது யாருக்குன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியிருக்காங்க. அது யார் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் 12 ரக்காத்துகள் சுன்னத் யார் தொழுது வருகிறாரோ அவருக்காக சுவனத்தில் ஒரு வீடு கட்டப்படும் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. இப்போ நம்ம சிந்திச்சு பார்க்கணும், ஒவ்வொரு நாள் நம்ம எவ்வளவோ வீணான காரியங்களுக்கு செலவு செய்கிறோம். அந்த நேரத்துக்கு கணக்கே கிடையாது. நம்ம சாப்பிட்றதா இருக்கட்டும், சமையல் பண்ணுறதா இருக்கட்டும், டிவி பார்க்குறதா இருக்கட்டும், ஃபோன் நோண்டுறதா இருக்கட்டும், யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு 12 ரக்காத் சுன்னத் தொழுறதன் மூலமாக சொர்க்கத்தில் நமக்காக ஒரு வீடு, நம்மளுடைய வீடு, நமக்கு சொந்தமான வீடை அல்லாஹ் ஏற்படுத்தி தரேன்னு சொல்லியிருக்கான்.
இப்போ இறுதியா சொர்க்கத்துல அந்த மாளிகையில வீடை பெறக்கூடிய அந்த நபர் யார் தெரியுமா? பொறுமையை மேற்கொள்பவர். இந்த உலகத்துல எந்த இழப்பு எவ்வளோ துன்பம் வந்தாலும் சரி, அல்லாஹ் மீது இருக்கிற அந்த நம்பிக்கையை கைவிடாம பொறுமையா யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த சிறப்பான ஒரு மாளிகை இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தன்னோட குரான்ல என்ன சொல்றான்னா, அவர்கள் சகித்து கொண்ட காரணத்தால் அவர்களுக்கு மாளிகை வழங்கப்படும், சலாமுடன் வாழ்த்து கூறி அவர்கள் வரவேற்கப்படுவார்கள்னு சொல்றாங்க. இந்த உலகத்தில் எவ்வளோ துன்பத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தாலும் அதை சகிச்சு கொண்டு வாழ்ந்த அந்த நபர்களுக்கு அல்லாஹ் வெறும் மாளிகையை மட்டும் ஏற்படுத்தி தரதா சொல்லலை. அந்த மாளிகையில் அவங்களுக்கு சலாம் சொல்லி உள்ள அவங்கள அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பணியாளர்களையும் ஏற்பாடு செய்து தரேன்னு சொல்லி அப்பேற்பட்ட ஒரு கௌரவத்தை தந்து அவங்கள பெருமைப்படுத்துகிறான். யாரை? பொறுமையை மேற்கொண்டவர்களுக்கு அல்லாஹ் இந்த சிறப்பம்சத்தை கொடுத்துருக்கான். இவ்வளோ உயர்ந்த மாளிகைகளை அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தில் தயார் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்யணும்? யாராக இருக்கட்டும், இரையச்சம் கொண்டவர்களாக இருக்கட்டும், உபரியான வணக்கங்களை செய்பவராக இருக்கட்டும், இல்லை பொறுமையை மேற்கொள்பவராக இருக்கட்டும், இன்னும் நிறைய வழிகள் இருக்குது. நான் சொன்னது என்னமோ இந்த 3 வழிகள் தான். இந்த உலக வாழ்க்கையிலேயே நம்ம மேலும் மூழ்கி இருக்காமல் அந்த நிரந்தர வீட்டை நோக்கி நம்மோட வாழ்க்கையை நம்ம இன்ஷா அல்லாஹ் அமைச்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் அப்பேற்பட்ட மாளிகையில் சேர்ந்து வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவளாக என்னோட உரையை நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.